எல்லாம் பாதுகாத்து வருகிறார். நம்ம அரவணைத்து தேவன் வருகிறார். அவரை ஆராதிக்கக்கூடிய காலை தேவன் நமக்கு தந்ததுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓ ஷபாபாபாபாதலபகபதுலுஷியாரபகமனலாத்யா. நல்லவர் நல்லவர், பாதுகாக்கிறீர், போஷிக்கிறீர், அரவணைக்கிறீர், ஆதரிக்கிறீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பயப்படாதே, பாரிலே திகையாதே, கலங்காதே என்ற பாடலை பாடி கர்த்தர் நம்மை தேற்றி வருகிறார், ஆற்றி வருகிறார், பாதுகாத்து வருகிறார். நன்றியோடு சந்தோஷமாய் களி கூர்ந்து பாடுவோம். Praise you, Jesus. பயப்படாதே, பாரில் இப்போதே திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. தண்ணீரை நீ கடக்கும் போதும் உன்னோடே கூட நான் இருப்பேன். தண்ணீரை நீ கடக்கும் போதும் உன்னோடு கூட நான் இருப்பேன். ஆறுகளை நீ கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. பயப்படாதே, பாரில் இப்போதே திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. அக்கினியில் நடக்கும் போதும் அஞ்ச வேண்டாம், வேகாதிருப்பாய். அக்கினியில் நீ நடக்கும் போதும் அஞ்ச வேண்டாம், வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது, விக்கினங்கள் ஏதும் உன்னை சுட்டாது. பயப்படாதே, பாரில் இப்போதே திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. இஸ்ரவேலின் பரிசுத்தர் நானே, இரட்சகருமான தேவனும் நானே. இஸ்ரவேலின் பரிசுத்தர் நானே, இரட்சகருமான
அக்னி போலே அருமையானவனே, பயப்படாதே, பாரிலி போதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. உன்னை நானே உருவாக்கினேனே, அன்னையை போல ஆதரிப்பேனே. உன்னை நானே உருவாக்கினேனே, அன்னையை போல ஆதரிப்பேனே. கண்மூடாமலே காத்திடுவேனே, சொன்னதை நிறைவேற்றிடுவேனே. பயப்படாதே, பாரிலி போதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. பயப்படாதே, பாரிலி போதே, திகையாதே, கலங்காதே. தெரிந்து கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேன், அறிந்து கொண்டேன், நீ என்னுடையவன். பயப்படாதே, பாரிலி போதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. ஹல்லேலூயா. ஷந்தலபாகபா ரிஹகபாதலா ஷபரதியகம்பா தோபியாஷியா ஷியகபாதரபா. ஓ, என்ன மாதிரியான வாக்குத்தத்தங்கள்! அவர் கொடுத்தபடியே நம்மை காத்து வருகிற தேவனே, தேவனே, ஒரே உயிருள்ள ஜனங்கள் எல்லாரும், உணர்வுள்ள ஜனங்கள் எல்லாரும், உணர்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை துதிப்பேனாக. ஓ, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய கிருபைக்காக, பாதுகாப்புக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. தாவீதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இன்னும் அநேக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் பாடின பாடல், கர்த்தாவே என் பலனே, என் பலனே, என் இதயத்தின் பலனாகிய கர்த்தாவே. அந்த பாடல் நாமும் பாடி கர்த்தருக்குள்ள மகிமையா தேவ பலன் அடைவோம். தேவ சந்தோஷம், அபிஷேகம் நம்மள இறங்க 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 தேவ பலன் அடைவோம். தேங்க்யூ காட். ஓமா ஓ ஷபரபா கதலபா ஷந்தலபா ரிஹாக்கா பாத்தியாலபா ரிகாந்தலோ. உம்மில் அன்பு கூர்ந்திடுவே, கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துரகமும் நீ, கேடகம் நீ, ரட்சன்ய கோம்பும் அடைக்கலம் நீ. துருகமும் நீ, கேடகம் நீ, ரட்சன்ய கோம்பும் அடைக்கலம் நீ. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே, கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே.
மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துட்சன்ய பிரவாகம் புரண்ட போதும், மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துட்சன்ய பிரவாகம் புரண்ட போதும், நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, உருக்கமாய் வந்து உதவி செய்தார், உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. உம்மாலே ஊர் சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டிடுவேன். சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன். சதா காலமும் ஜெயம் எடுப்பேன், சதா காலமும் ஜெயம் எடுப்பேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்து, உமது கரம் என்னை உயர்த்தும். ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்து, உமது கரம் என்னை உயர்த்தும். கர்த்தரை அல்லால் தேவன் இல்லை, கர்த்தரை அல்லால் தேவன் இல்லை. அவரே எந்தன் கண்மலையவார், அவரே எந்தன் கண்மலையவார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். பலத்தினால் என்னை இடை கட்டி, மான்களின் கால்களை போலாக்கி. பலத்தினால் உன்னை இடை கட்டி, மான்களின் கால்களை போலாக்கி. நீதியின் சால்வையை எனக்கு தந்து, நீதியின் சால்வையை எனக்கு தந்து, உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகின்றார், உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகின்றார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கோபம் அடைக்கலும் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கோபம் அடைக்கலும் நீர். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில்
நேசிப்பேன். Oh Lord, my God, hallelujah. Rihashyadadalaba, rihakabadadalaba, yakama, bihandalaba, kamadalatialaba, rihatulushyanaba, kamadalatubiakabadadialaba. Patalaba shiaratia bihangarada latu bihangamanda latu bihangam. Hallelujah. பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டிகளே, தேவ பிள்ளைகளே, நன்றி இருதயம் உள்ளவர்கள், அபிஷேகம் உள்ளவர்கள், தேவ சமூகத்தில் நிறைந்திருக்கிறவர்கள், தேவனை துதித்து கொண்டிருங்கள். எங்க இருந்தாலும் அவருடைய பிரசனத்தில் மிதக்கி கொண்டிருங்க, ஃப்ளோட் ஆயினுங்க. ஷியாராதா லாபா காபா பாபா தலா ஷியாரா துபி கந்தலா தியாராபா பிகதுலு பிஹகாரபா தலோபியா. சோர்வு, ஆவிகள், தூக்க மயக்கங்கள், பலவீனங்கள், வேவரிங் மைண்ட்ஸ், இயேசுவின் நாமத்திலே, பரிசுத்தாவின் வல்லமையிலே இப்பொழுது ஓடுவதாக. எந்த வீட்டுக்குள்ள ஆராதனை ஓபன் பண்ணப்பட்டிருந்ததோ, எந்த இடத்துலலாம் காணொளியில் மூலமாய் பார்க்கிறார்களோ, ஆவியானவரே உம்முடைய வல்லமை பாயட்டும், அங்கே பாயட்டும், பாயட்டும். Oh my Jesus, thank you God. ஷியாரபா, பரிசுத்த ஆவினாலே பறக்கிறேன், பரம காட்சிகளை காண்கிறேன். ஆவியானவரை ஆவிக்குள்ள கொண்டு போகிறார், அனுபவம் மிக்க ஒரு அனுபவத்துல கொண்டு போறார். என்ன எல்லாரும் அனுபவித்தவர்கள் எல்லாரும் பாடுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியால் பறக்கின்றேன், பரம காட்சிகள் காண்கின்றேன், புது உலகை சேர்கிறேன், புது அனுபவம் அடைகிறேன், புது உலகை சேர்கிறேன், புது அனுபவம் அடைகிறேன். பரிசுத்த ஆவியால் பறக்கின்றேன், பரம காட்சிகள் காண்கின்றேன், புது உலகை சேர்கிறேன், புது அனுபவம் அடைகிறேன், புது உலகை சேர்கிறேன், புது அனுபவம் அடைகிறேன். பரிசுத்த ஆவியால் பறக்கின்றேன். சத்தமின் காதில் எண்ணில் துணிக்குதே, சிந்தனை செயல்கள் என்னும் மாறி போகுதே. தேவ சத்தமின் காதில் நன்றாய் கேட்குதே, சிந்தனை செயல்கள் என்னும் மாறி போகுதே. தேவனோடினைய செய்கின்றார் ஆவியானவர், தேவனோடினைய செய்கின்றார் ஆவியானவர், ஆவியானவர், தூய ஆவியானவர், ஆவியானவர், தூய ஆவியானவர். பரிசுத்த ஆவியால் பறக்கின்றேன், பரம காட்சிகள் காண்கின்றேன், புது உலகை சேர்கிறேன், புது அனுபவம் அடைகிறேன், புது உலகை சேர்கிறேன், புது அனுபவம் அடைகிறேன். பரிசுத்த ஆவியால் பறக்கின்றேன்.
கெட்டாத அறிவை அறிந்து கொள்கின்றேன். கண்களில் காண இயலா காட்சிகள் காண்கின்றேன். புத்தி கெட்டாத அறிவை அறிந்து கொள்கின்றேன். கண்களில் காண இயலா காட்சிகள் காண்கின்றேன். ஆவியின் கண்களை திறந்தார் ஆவியானவர். என் ஆவியின் கண்களை திறந்தார் ஆவியானவர். ஆவியானவர் தூய ஆவியானவர். ஆவியானவர் தூய ஆவியானவர். பரிசுத்த ஆவியால் பறக்கின்றேன். பரம காட்சிகள் காண்கின்றேன். புது உலகை சேர்கிறேன். புது அனுபவம் அடைகிறேன். புது உலகை சேர்கிறேன். புது அனுபவம் அடைகிறேன். பரிசுத்த ஆவியால் பறக்கின்றேன். மரண பயங்கள் நீங்கி முற்றும் போனதே. பூமியின் யாத்திரை வாழ்க்கையை தைரியமாய் கடப்பே. மரண பயங்கள் முற்றும் நீங்கி போனதே. பூமியின் யாத்திரை வாழ்க்கையை தைரியமாய் கடப்பே. உதவி செய்கின்றார் ஆவியானவர் இன்றும் என்றுமே. என்னை பலமாய் தாங்குகின்றார் ஆவியானவர். ஆவியானவர் அன்பின் ஆவியானவர். ஆவியானவர் அன்பின் ஆவியானவர். பரிசுத்த ஆவியால் பறக்கின்றேன். பரம காட்சிகள் காண்கின்றேன். புது உலகை சேர்கிறேன். புது அனுபவம் அடைகிறேன். புது உலகை சேர்கிறேன். புது அனுபவம் அடைகிறேன். பரிசுத்த ஆவியால் பறக்கின்றேன். பரம காட்சிகள் காண்கின்றேன். புது உலகை சேர்கிறேன். புது அனுபவம் அடைகிறேன். புது உலகை சேர்கிறேன். புது அனுபவம் அடைகிறேன். இந்த உலகத்து குறித்த கவலை, மரண பயங்கள், நாளை குறித்திருக்கிற பதட்டம், இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை, வாதை, நோய், பேய், எதை பத்தியும் பயப்பட மாட்டாங்க. அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிற ஜனம். அது நம்முடைய சொந்த தைரியம் இல்ல, அவர் நம்மை தைரியமாக்குகிறார். ஒரு குழந்தை ஒரு கோழையை தைரியமாக்கக்கூடியவர் ஆவியானவர். ஒரு முட்டாளை ஞானியாக்கக்கூடியவர் ஆவியானவர். ஓ ஷபரபா, ஒரு பலவீனரை பலமாய் மாற்றக்கூடியவர் ஆவியானவர். ஓ ஷியாரா பாகாத்தோ லூபி ஹங்கபா ஷியாரா பாகாத்தா லோஷியாதா ரபா. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுங்கள். வாழ்க்கை மனசை திறந்து ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுங்க. ஓ ஷபராதா பாகாப்பா, வாங்கப்பா வாங்கப்பான்னு கூப்பிடுங்க. அவர் வந்து உங்களை நிரப்புவார். தேங்க்யூ லார்ட். ஓ மை ஜீசஸ். அப்போஸ்தலர்களும் முற்காலங்களிலே பயந்து ஓடினார்கள். அபிஷேகம் பெற்ற பிறகோ மரணத்துக்கு கொஞ்சம் கூட பயப்படல.
அபிஷேகம் இருந்த தேவதாசர்கள் அத்தனை பேரும் உலகத்தை கலக்கினார்கள். உன்னையும் ஆவியானவர் அப்படி ஏற்படுத்துவார். அல்லேலூயா. ஷாபாகா பாதா ரபா ஷந்துபி ஹாங்காபா ஷாதலா ரபாகா தலபா பிஹாங்கா பாந்தா லோது பிஹாங்காபா ஓ ஷியாராதி ஹாகா பாந்தா லபா. ஓ மகிமாய் 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 மகிமாய். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Glory Lord. Hallelujah. 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 Glory Lord. உம்முகத்தை பார்த்து மகிழ எந்த நான்மா ஏங்குதே. உம் சத்தத்தை கேட்டு மகிழ எங்கள் செவிகளை திறந்து வைத்தோ. உம் சத்தத்தை கேட்டு மகிழ எங்கள் செவிகளை திறந்து வைத்தோ. அல்லேலூயா. Glory Lord. எல்லாருமாக அல்லேலூயா. Glory Lord. Hallelujah. 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 உமக்கு மகிமை. Hallelujah. Hallelujah. Glory Lord. Hallelujah. Glory Lord. Oh Shabarabakaba. Oh Lord. Oh Sharatulu bihanga manta lada raba bihanga pantulu bihanga to Sharato beya. Oh Sharati akanda lava. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. ஓ சர்வ வல்லவரே உம்மை துதிப்பே. சர்வ வியாபி உம்மை பணிவே. சர்வஞானி உம்மை ஆராதிப்பே. சர்வஞானி உம்மை ஆராதிப்பே. மண்ணானவன் தகுதியற்றவன் என் தேவா. மண்ணானவள் தகுதியற்றவள் என் தேவா.
இந்த வானிலும் இந்த பூவிலோ, இந்த வானிலோ இந்த பூவிலோ உம்மை அல்லாமல் யாரும் இல்லை, உம்மை அல்லாமல் யாரும் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா. உம்மை அல்லாமல் யாரும் இல்லை. எங்கள் தேவன், எங்கள் ராஜன், எங்கள் ரட்சகர், எங்கள் மீட்பர், எங்கள் தகப்பன், எங்கள் தாயும். உம்மை அல்லாமல் யாரும் இல்லை, உம்மை அல்லாமல் யாரும் இல்லை, உம்மை அல்லாமல் உலகத்தில் ஒரு கடவுளும் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் மகிமையாய் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். சந்தோஷமா கர்த்தருடைய அபிஷேகத்தில் ஆராதனை செய்தோம். நாம் கர்த்தருடைய கிருபையில் நம்ம அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். என்றைக்கும் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் போவோம். வெளிப்படுத்தல் 20:4 வாசிக்க கேட்போம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது அதன் வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களோடு நீர் பேசும். ஆவியானவரே, உம்முடைய மன்னாவை எங்கள் ஒவ்வொருத்தருடைய இதயத்திலும் கர்த்தர் நிரப்புவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அன்பான தேவஜனமே, நியாயத்தீர்ப்பு என்று அங்கே தொடங்கின உடனே நம்ம என்ன நினைப்போம், எல்லாமே நியாயத்தீர்க்கப்பட்டு அப்படியே அழிவதற்கு ஏதுவாக தான் இருக்கும்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லை. நியாயத்தீர்ப்பில் தண்டனை இருக்குது, நியாயத்தீர்ப்பில் பலனும் இருக்குது. சில பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுகிற நியாயத்தீர்ப்பெல்லாம் பலன், சில பாவம் உள்ள தூதர்கள் அவிசுவாசிகளுக்கு கொடுக்கறதெல்லாம் தண்டனை. ஆகவே நியாயத்தீர்ப்பின் உடனே ஐயோ தண்டிச்சு தண்டனைக்கு அனுப்பிடுவாங்க, அக்கினிக்கு அனுப்பிடுவாங்கன்னு எண்ணத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம். இங்கே சொல்லப்படுகிற காரியங்கள் அதிகமான பலனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் அநேக நியாயத்தீர்ப்புகள் கடந்து சென்றது. 20க்கு மேற்பட்ட முக்கியமான நியாயத்தீர்ப்புகளை தேவன் இந்த பூமியில கொடுத்திருக்கிறார். அது அத்தனை இப்பொழுது நாம் ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது. வருங்காலங்களிலே நிச்சயமாய் பார்க்கப்படும். உதாரணத்துக்கு ஒரு சிலதை நாம் பார்க்க போகிறோம். கடந்த காலத்தில் இருந்த நியாயத்தீர்ப்புகள், பூமியில மனுஷங்களெல்லாம் படைக்கிறது முன்பாக கர்த்தர் தூதர் படைச்சார். அவனை ஏன் தேவன் தள்ளினார் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தையும் உயர்த்துவேன், வடபுருவங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. ஹல்லேலூயா.
இதயத்தில் ஆண்டவருடைய ஆராதனை பர்வத்துக்கு நேராக ஏறுவேன், அங்கே என் சிங்காசனத்தை அமைப்பேன், அங்கே இருப்பேன்னு சொல்லி எண்ணம் கொண்டானா இந்த தூதன். லூசிஃபர், அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் என்று 2 கூட்டத்தினுடைய தலைவர்கள், அவங்களை சார்ந்த தூதர்களும், பெருமையினால ஒருவனும் மேட்டிமையினால ஒருவனும் விழத்தள்ளப்பட்டார்கள். அவர்கள் தான் சாத்தான் என்று இந்த வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அவர்கள் பெரிய ஒரு விஷயத்தை பண்ணின மாதிரி நம்ம அங்கே தெரியல. நாம் இந்த பூமியில் முன்காலத்தில் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகம். ஆனால் அங்கே பரிசுத்தமாக எல்லா நீதியும் அவர்கள் அறிந்திருந்ததுனால அந்த எண்ணம் வந்த உடனே அவர்களை தேவன் தள்ளினார். ஆராதனை கூடாரத்துக்கு ஏறி தேவனுக்கு ஒப்பாவேன் என்று சொன்ன எண்ணம் வந்த உடனே தள்ளிட்டார் தேவன். ஒருவன் அழகின் மேட்டி மேல அவனுடைய உடம்பெல்லாம் ரத்தன கற்களால் உண்டாக்கப்பட்டு எப்படி நடந்தாலும் இசை வருமா, அப்படிப்பட்ட ஒரு மேட்டிமையில அப்படி இருந்ததுனால, மேட்டிமை அடைந்ததுனால அவனையும் தள்ளினார். மேட்டிமை, பெருமை, அழகு இவைகளிலே விழத்தள்ளப்பட்டார்கள். அதுவும் கூட நியாயத்திருப்புதான். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கு நாம் எத்தனை முறை பெருமையான வார்த்தைகளை பேசுகிறோம். மேட்டிமையாய் நமக்குள்ளேயே நம்முடைய எண்ணத்தில் நாம் சிந்தித்து கொள்ளுகிறோம். எல்லாரை விட நான் பெரிய ஆளு, அறிவாளி, அழகு, சாமர்த்தியம், பலசாலி, அந்தஸ்தில் உயர்ந்தவன், படிப்பில் உயர்ந்தவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து பரிசுத்தமான பிள்ளைகளே, பூர்ண பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற தேவ ஜனங்களே, நாம் எப்படியெல்லாம் நியாயத்தீர்ப்பு இருக்க போகுது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நாம் நியாயம் தீர்க்கப்படாத அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானது. அப்படிப்பட்ட மேட்டிமையான சிந்தனை, பெருமைகள், ஆளும் அதிகாரத்தோடு தான் நான் இருப்பேன் என்ற அந்த ஆளுமையான திமிரான குணங்கள் இருக்குமானால் இன்றைக்கு அதை ஒப்பு கொடுத்து பூர்ண பரிசுத்தத்துக்கு நேராக கடந்து போக விரும்புங்க. எனக்கு அன்பானவர்களே, இவர்களை தேவன் தள்ளினார். இப்படி தள்ளி இருக்கும்பொழுது நம்மை மட்டும் கர்த்தர் இந்த பூமியில் அப்படிப்பட்ட காரியங்களை ஏற்றுக்கொள்வாரா? பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் பரிசுத்தவாட்டியாக இருந்தாலும் நான் ரொம்ப பரிசுத்தம், நான் தான் எல்லாரோட ரொம்ப பரிசுத்தம் என்று சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்வாரா? அப்படி சொல்லக்கூடாது. பரிசேயன் ஆயக்காரனை பார்த்து ஜெபம் பண்ணும் பொழுதே ஆண்டவர் அந்த ஜெபத்தை அங்கீகரிக்கவில்லை. அதிலிருந்து நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கர்த்தருடைய எண்ணங்கள் என்ன. எந்த மனுஷனும் உயர்த்துவது தெய்வன் விரும்பவில்லை, தன்னை தாழ்த்துவதை தான் கிருபை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். அடுத்தபடியாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனங்கள் வாசிங்க. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சங்களுக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்குள் கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். என்ன அழகான தோட்டம்! லட்சக்கணக்கான பழ வகைகளை கொடுத்து, இந்த பழம் மட்டும் ஒரே ஒன்று மட்டும் நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் நீங்கள் சாப்பிடாதீங்க. ஒரு கால் மற்ற பழம் இல்லாமல் பசியில் அவங்க அதை சாப்பிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு இறக்கம் கிடச்சிருக்கும். லட்சக்கணக்கான பழ வகைகளை வச்சு பசி ஒன்றுமே இல்லை, இதை மட்டும் நீங்கள் சாப்பிடாதீங்க, இப்போ சாப்பிடாதீங்கன்னு சொன்னார். அவர்களும் பார்க்கும்பொழுது இன்றைக்கு நம்ம செஞ்ச தீமை போல இல்லை, சாப்பிட வேணான்றதை சாப்பிட்டாங்க. அங்கே என்ன நீதி இருந்ததுன்னா, செய்யாத, சாப்பிடு சாப்பிடாத, இதை செய் இதை செய்யாத, இந்த நீதி அங்கே இருந்தது. இது நிமித்தம் அவர்கள் 9 விதமான வாழ்க்கையினுடைய அந்தஸ்தை இழந்து சுக வாழ்க்கை, நித்திய ஜீவன், மகிமை, தேவ சாயல் இதெல்லாவற்றையும் இழந்து 9 விதமான நன்மைகளை இழந்து தோட்டத்திலிருந்து திருத்தப்பட்டு நெற்றின் விளைவை நிலத்தில் விழத்தக்கதாக உழுது இந்த பூமியில கஷ்டப்பட்டு வாழத்தக்கதான ஒரு சபிக்கப்பட்ட ஒரு நியாய தீர்ப்புகளோடு அவர்கள் வெளியே வந்தார்கள். அதுவும் ஒரு நியாய தீர்ப்பு தான். சுகமான வாழ்க்கை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன பிறகு கஷ்டப்படுகிற வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்க விசுவாசிங்களே, நியாயத்தீர்ப்பு அங்கே போய் நிற்கணும் அப்படின்ற மட்டும் இல்லை. இங்கே சில காரியங்கள் இப்பொழுது கூட இருக்கிறது, நமக்கே இருக்கிறது. நீதி உள்ள தண்டனையை தேவன் நமக்கு தருகிறார். முதலாவது லகுவாய் உங்களை நடத்துவார், என்னை நடத்துவார்.
நாம் கீழ்ப்படியாமல் போவோமானால் நெற்றின் வேர்வை நிலத்தில் விழத்தக்கதாக பாடுபடுகிற கஷ்டப்படுகிற ஒரு நிலைமைக்கு நம்மை கொண்டு வந்து நம்மை திருத்துவார். உபத்திரவப்பட்டது நல்லது, ஆகவே உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். உபத்திரவப்பட்டது நல்லது ஆண்டவரே, உம்முடைய பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டேன்ப்பா, நான் கற்றுக்கொண்டேன். ஐயோ, இது என்னை குட்டும் சாத்தானுடைய முள்ளா இருக்கிறதே, ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாங்க. பவுல் கேட்கிறார், உன் பலவீனத்தில் என் பலன் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். அது கொட்டி கொண்டு இருக்கட்டும், அந்த முள்ளு அது இருக்கட்டும், என் பலன் உனக்கு தருவேன், என் கிருபை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவச்சனமே, சுக வாழ்வு லகுவாய் கர்த்தர் நடத்தும் பொழுது ரொம்ப இன்னும் கீழ்ப்படிதலோடு பொறுமையாக பேசி பொறுமையாக சிந்திச்சு தாழ்மையாய் நடந்து நல்லா செவித்து கர்த்தருடைய கிருபையிலே அவரோடு கூட போயிடணும். அதுதான் ரொம்ப நல்லது. தெய்வ பரிசுத்தவாட்டிகளே, பரிசுத்தவான்களே, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்தபடியாக ஆதியாகமம் 6:5 வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்துக்கு நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. ஹல்லேலூயா. அவங்க எண்ணங்கள்லாம் கெட்டு போச்சான். நோவாவின் காலங்களிலே ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்டதிலிருந்து நோவாவின் காலம் வரைக்கும், அவனுடைய அந்த ஜலப்பிரயாணம் சந்திக்கிற காலம் வரைக்கும் 1540 வருஷம், 1540 1500 வருஷத்துக்குள்ள ஜனம் எண்ணத்தில் கெட்டு, இதயத்தில் கெட்டு, எல்லாம் கட்ட புத்தியில் நிறைஞ்சிட்டாங்களாம். இப்போ கூட நம்ம விசுவாசியாக இருக்கலாம், நம்ம தேவ ஜனங்கள் என்று சொல்லலாம். நல்ல எண்ணம் இருக்குதா, நல்ல இருதயம் இருக்குதா? தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டிகளே, நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியலன்னா கூட அவங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணம் நமக்கு இருக்கணுமே. அவங்க கெட்டு போகணும், கஷ்டப்படணும், அதை நாம் பார்க்கணும், அவங்க எங்ககிட்ட வரணும், அந்த மாதிரி எண்ணெல்லாம் நம்ம வச்சுக்க கூடாது. நம்மகிட்டே இல்லையே கொடுக்கறதுக்கு, அதனால் அவங்க வந்து கெட்டு போகணும்னு நினைக்கவே கூடாது. அந்த எண்ணம் எடுத்துடணும். அதெல்லாம் நமக்கு லாபமே இல்லை. நம்மை உயர்த்தி கொள்வதனால என்ன லாபம் இருக்குது? ஒன்றுமே இல்லையே. சிந்திச்சு பாருங்க. எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும், எல்லாரும் கர்த்தர் வழியில் போகணும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். நல்ல எண்ணம், நல்ல இதயத்தோடு நாம் இருந்தாலே நிச்சயம் உங்கள் வீடு செழிப்பாக இருக்கும், கர்த்தர் ஆசீர்வாதமாக வைப்பார். அந்த எண்ணம் கெட்டு போய் உள்ளம் கெட்டு போனதுனால தான் கோடிக்கணக்கான ஜனங்களை நோவா காலத்தில் தேவன் ஜலப்பிரயாலயத்திலே அழைத்தார். ஜலப்பிரயாலயத்தை கொடுத்து கம்ப்ளீட்டாக அந்த 8 பேர் தவிர அழித்தார். அந்த காலத்தில் தேவபுத்திரர்கள் என்று கர்த்தரை தேடினவர்களும் இருந்தார்கள், மனுஷ புத்திரர்கள் கர்த்தரை தேடாதவர்களும் இருந்தார்கள். காயின் சந்ததிகளும் காயின் போல மனுஷ சந்ததிகளும் இருந்தது. ஆபேல் போல சேத்து போல தேவனை தேடுகிற சந்ததிகளும் இருந்தது. நிம்ரோத்தெல்லாம் மனுஷ சந்ததிகள், கர்த்தரை தேட மாட்டான், வேட்டையாடுவான், வாழ்வான், பெரிய பெரிய கோட்டையை கட்டுவான், அப்படிதான். தேவ ஜனமும் இருந்தாங்க. ஆனால் தேவ ஜனமும் ஃபிட்னஸ் இல்லை, மனுஷ ஜனமும் அந்த காலத்தில் மனுஷ ஜனங்கள் சுத்த மோசம். தேவ ஜனங்களும் நோவா குடும்பத்தை தவிர மற்ற எல்லாருமே வீணாயிருந்தார்கள், எண்ணத்தில் கெட்டு போயிட்டார்கள், உள்ளத்தில் கெட்டு போயிட்டார்கள். அதனால தேவன் அவர்களை ஜலப்பிரயாத்தில் அழித்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதை தாண்டி எத்தனையோ சிறு சிறு நியாய தீர்ப்புகளை தேவன் சோதோம் குமாரா போல கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கிறது. கல்வாரி சிலுவையும் கூட சாத்தானுக்கு விரோதமான ஒரு யுத்தமும் ஒரு நியாய தீர்ப்பும். இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. ஒரு தனிப்பட்ட மனுஷன் வாழ்க்கையில கூட தேவன் ராஜவஸ்திரத்தை தரித்து தேவ வசனத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக கள்ள போதனை கொடுத்த ஏரோதை தேவன் தூதனை கொண்டு அடித்து அங்கே புழுத்து செத்தான். சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளுகிறது. ஏரோது தான் அது. ஏரோது போன்றவங்கள்லாம் நியாயத்திற்கு முன்னாடி முந்திக் கொள்ளுகிறதா அந்த பாவம். அவனை அடித்து அங்கே புழுத்து செத்தான். இப்படி எக்கச்சக்கமான தனிப்பட்ட மனிதனுடைய நியாய தீர்ப்புகளும், ஒரு கிராமம் ஒரு பட்டணத்தின் நியாய தீர்ப்புகளும், ஒரு பகுதியான மக்களுடைய நியாய தீர்ப்புகளும், பல காரியங்கள் இந்த பூமியில் இடம்பெற்றிருக்கிறது. ஏன் கடந்த காலத்தில் நம்ம பார்த்த
அந்தி கிறிஸ்துவனுடைய சாம்ராஜ்யத்தின் வாதைகள் எல்லாம் என்ன? 7 எக்காலம் 7 கலசங்கள் பார்த்தோமே, அது நியாய தீர்ப்பு தான். இப்பொழுது இந்த பூமிக்கு முழுதுமாக போய்கொண்டிருக்கிறதே கொரோனா, இது ஒரு விதமான நியாய தீர்ப்பு. நான் பெரியவன், நாங்கள் வல்லரசு, நாங்கள் தான் அறிவாளிகள் என்று மமதை கொண்ட 33க்கும் மேற்பட்ட வல்லரசுகளுக்கு தேவன் அனுப்பின ஒரு பெரிய நியாய தீர்ப்பு. லட்சக்கணக்கான மரித்தவர்கள், ஞானிகளும் அறிவாளிகளும் சாமர்த்தியக்காரர்களும் பலசாலிகளும் மரித்தார்கள். ஏழைகள் இல்லை, அதிகமாக பெரிய பெரிய மக்கள் தான் மரித்தார்கள். ஏன்? கர்த்தர் உலகத்தை அசைத்து கொண்டிருக்கிறார். இதுவும் ஒரு பகுதியான நியாய தீர்ப்புகள் தான். தேவ ஜனமே, கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இப்பொழுது நாம் பார்க்க போறது, நம் அனைவரும் ரகசிய வருகையில பறந்து போய் சந்திக்க போகிற ஒரு நியாய தீர்ப்பு எது தெரியுமா? அது கிறிஸ்துவின் நியாயாசனம். 2 கொரிந்தியர் 5:10 வாசிங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் அப்படின்னும் பொழுது, என்ன தீமை செஞ்சிட்டாங்க, ஐயோ இந்த சரீரத்தை வைத்து உங்கள் ஜீவ காலமெல்லாம் நீங்கள் எவ்வளோ பாடுபட்டீங்க, எவ்வளவாக நீங்கள் கர்த்தருக்கு தியாகம் பண்ணீங்க, இந்த சரீரத்தை வச்சு எவ்வளோ பிரயாசப்பட்டீங்க, இந்த சரீரத்தை அப்படியே நோகாமல் அப்படியே எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே உட்கார்ந்து லகுவாக வச்சுருந்தீங்க, இந்த சரீர சம்பந்தமாக எத்தனை விதமான பேதங்களை பண்ணீங்க, பேதங்களை காண்பித்தீங்க. இதுக்கெல்லாம் நிறைவு குறை உள்ள ஒரு பகுதியான நியாயாசனம் இது. அத்தனை பேரும் இதில் தண்டனையோ, இதில் குற்றப்பத்திரிக்கையோ தண்டனையே கிடையாது. இதில் மேன்மை குறைவு என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியாய தீர்ப்புகளுடைய ஒரு சில சாராம்சத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 12:36 வாசிங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் கொஞ்சம் அவங்க பார்க்கலன்றதுக்காக பின்னாடி வந்தோடனே ஒரு பேச்சு, முன்னாடி ஒரு பேச்சு, இதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் நல்லா இருக்கும். ஆனால் இதெல்லாம் நியாயத்தீர்ப்பில் வரப்போகுது, கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு வரப்போகுது. ஆகவே உங்கள் வார்த்தைகளை, நம்முடைய அனைவருடைய வார்த்தையும் எச்சரிக்கையாக நம்ம பழகணும். இவைகள்லாம் படித்த பிறகுதான் எதுக்கு பின்னாடி கூட நம்ம தேவையில்லாத அவங்கள பற்றி பேசணும் என்ற எண்ணம் உருவானது. உண்மையாகவே அந்த வசனங்கள் தான் நம்மளை பரிசுத்தம் பண்ணுகிறது. அது மாத்திரமா, தேவ ஜனமே, உன்னிப்பாய் உங்கள் வேதத்தை புஸ்தகத்தை திருப்பி அதை படிக்கும்பொழுது நீங்களும் படிங்கள். அப்போ உங்கள் மண்டைக்கு நல்லா ஏறும். பிரசங்கி 3:12 வாசிங்க. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாய தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாய தீர்ப்பார் என்று. ஹல்லேலூயா. சகல எண்ணங்களையும், இது இன்னும் பயப்படத்தக்கதாக இருக்கிறது. சகல எண்ணங்களையும், தீமையான எண்ணங்கள் யார் பார்த்தது? ஒருவருக்கு விரோதமான கோபமாக அவங்க மேலே ரொம்ப கோபமான எண்ணத்தை நம்ம வச்சுருந்தாலும் சீக்கிரம் அதை அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி மறந்து மன்னிச்சிடணும். அந்த தீமையான எண்ணங்களை வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு கூட நியாய தீர்ப்பு உண்டாகும். இதுதான் நன்மை தீமை. இந்த நன்மை தீமை நீங்கள் பரிசுத்தம் அடைந்திருந்தாலும் உங்கள் சிந்தனையை வீணாக்கினதுக்கு உங்களுக்கு மகிமை குறைவும் மகிமை நிறைவும் என்று இங்கே கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் நியாயாசனத்தில் உங்களுடைய பிரயாசங்களுக்கும் உங்கள் மேன்மையான ஜீவியத்திற்கும் ஒரு பலனை அங்கே கொடுக்கப்படுகிறது. ஆகவே எண்ணங்களையும் கூட நாம் வீணாக வச்சிருக்கக்கூடாது. எதுக்கு அந்த தேவையில்லாத எண்ணங்கள்? அதை நாம் தூக்கி போட்டுட்டு பரிசுத்தாவியில சொல்லி, ஆண்டவரே என்னை தூய்மையாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும். நம்ம பெர்க்மன்ஸ் பாட்டில் கூட பாடுறோம், என் நினைவெல்லாம் உமதாகட்டும், என் பேச்செல்லாம் உமதாகட்டும் என்று நம்ம பாடுறோம். ஒரு நிமிஷம் கூட சேர்ந்து பாடுங்க. என் நினைவெல்லாம் உமதாகணும்,
என் பேச்செல்லாம் உமதாகணும், என் நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், மகிமையானவர். பிரைஸ் தி லார்ட். யோவான் எழுதுகிறார், 1 யோவான் 4:17 வாசிக்க கேட்போம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டா இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். Thank you Lord. கிறிஸ்துவின் நியாயாசனத்தில் போக நிற்கும் போது தைரியமா நிற்கிறதுக்கு இயேசுவின் அன்பு பூர்ணப்படணும். அப்படின்னா மாயமாலமோ பேதமோ யாருக்கும் நம்ம காமிச்சிருக்க கூடாது. ஒருவருக்கு அதிகமான ஒரு பொருளை கொடுத்துட்டு உணவு பொருளை இன்னொருத்தருக்கு கம்மி பண்ணிங்கன்னா சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்கு தீமைக்கு பேதங்களை நீங்கள் காண்பிக்கும் பொழுது அதுக்குரிய குறைவான பலனை நீங்கள் பெற வேண்டியதாக இருக்கும். கிறிஸ்துவின் முன்பாகவும் நியாயாசனம் வைக்கப்பட்டிருக்குது. இந்த ஹோலி மணவாட்டி சபைக்கும் நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஒருத்தரையும் ஆக்கணிக்குள்ளே தீர்க்க போகிறது இல்லை, மேன்மை உயர்ந்து மேன்மை தாழ்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறதாங்க. எனக்கு அன்பான தேவச்சனமே, பிரைஸ் லார்ட், தேங்க்யூ லார்ட். 1 கொரிந்தியர் 15:41-42 வாசிக்க கேட்போம். சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே, மகிமையிலே நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் விசேஷித்து இருக்கிறது, மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். ஹல்லேலூயா. மரித்தோர்ல உயிர்த்தெழுதலும் அப்படிதான் இருக்கும். உயிர்த்தெழுந்த பிறகு அங்க எப்படி நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசம் இருக்குதோ மகிமையில, அதே போல உயிர்த்தெழுந்து வருகிற மணவாட்டி சபைக்கும் கூட, மறுபம் அடைந்து மேலே பறந்து போகிற சபைக்கும் கூட அங்கே வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆகவே இவைகள்லாம் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னும் அநேக டிஃப்ரென்ஸ் வித்தியாசமான இந்த நியாய தீர்ப்புகள். கிறிஸ்துவின் நியாயாசனம் மேலே பறந்து போன பிறகு நாம் சந்திக்க போகிற கிறிஸ்துவின் நியாயாசனம், கிறிஸ்துவின் நியாயாசனம் என்று இதுக்கு பெயர். அதனால் நீங்கள் ஒரே ஜட்ஜ்மெண்ட், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புன்னு தான் நினச்சிட்டு இருக்காதீங்க. அது கடைசி ஜட்ஜ்மெண்ட். இந்த பூமியில் எத்தனை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துன்னு வராரு. நான் முன்னாடி சொன்னது போல அந்த கிறிஸ்துவோ அழிச்சதும் கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். இப்போ இதை நாம் சந்திக்க போகிறோம். மறுபடியும் போன உடனே இந்த நியாயாசனத்தை சந்திக்க போகிறோம். அதனால தான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார், எச்சரிக்கையா இருங்க, கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார். தேங்க்யூ லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதை தாண்டி அங்கே தேவனுடைய பரிசுத்தவான்கள் மணவாட்டி சபை இயேசுவோடு இறங்கி இந்த பூமியில் வந்து 1000 வருடம் அரசாட்சியை தொடங்கும் போது குடிமக்களாகிய யூதர்கள் 1,44,000 பேர் இருப்பாங்க, காக்கப்பட்டிருப்பாங்க கர்த்தரால. அநேக பரிசுத்தவான்கள், மனசாட்சி காலத்து பரிசுத்தவான்கள், நியாயப்பிரமாணத்து காலத்து பரிசுத்தவான்கள் யாவரும் உயிரடைந்து எழுந்து வருவார்கள். அவங்க அத்தனை பேருக்கும் மணவாட்டி சபையில் உள்ள பூர்ண பரிசுத்தவான்கள் அவர்கள் அமர்ந்து நியாயம் தீர்ப்பார்கள். நியாயம்னா தீர்த்து அவங்கள தண்டனைக்குட்படுத்ததில்லை, அவங்களுக்குரிய பலாபலனுக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு செய்த அவங்க செய்த
செயலுக்கேற்றவாறு, அவங்களுடைய செயலுக்கேற்றவாறு பலனையும் அதிகாரங்களையும் மேன்மையையும் அந்தஸ்தையும் 1000 வருடம் அரசாட்சியில் அவர்களை அமர்த்தப்படுவதற்கான நியாயத்தீர்ப்பாக அது காணப்படுகிறது. ஏனென்றால் அந்த அரசாட்சி தொடங்கும் பொழுது எந்த ஒரு பாவிகளும் எந்த ஒரு தண்டனைக்குரிய மனுஷனையும் உள்ள கொண்டு வந்து நியாயத்தீர்க்க போறதில்லை. அந்த அரசாட்சி முழுக்க இப்படி தான் தொடங்கும். அதன் பின்பு அந்த அரசாட்சிக்குள்ள பரிசுத்தவான்களாகி மறுரூபமாக்கப்பட்ட சபை முழு ஆளுகையும் இயேசுவின் கீழாக இருந்து முழுசாக இந்த உலகத்தை அது ஆளுகை செய்யும். 1000 வருடமும் அதுதான் ஆளுகை செய்யும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தை கட்டி அமைப்பதற்காக இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகையின் கீழாக இந்த பரிசுத்தவான் உயிரோடு எழுந்து வர மற்ற பரிசுத்தவான்கள் யாவருக்கும் அவருடைய செயலுக்கேற்ற பலனை கொடுக்கக்கூடிய நியாயாசனங்கள் அங்கு பரிசுத்தவான்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மற்ற இளைய பரிசுத்தவான்களை யாவரையும் நியாயத்திருக்கிறார்கள். அவைகளை குறித்து தான் வேதத்தில் சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 5:19 வாசிங்க. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல கொஞ்சம் கம்மியா கை கொண்டு அதுக்கேற்றவாறு போதிக்கிறவன் பரலோகத்துல சிறியவனா இருப்பான். அதை அப்படியே சொல்லி அதை அப்படியே போதித்து ஊழியக்காரி அப்படியே கை கொண்டு நடந்தால் பெரியவனா இருப்பான். நீங்க அந்த டிஃபரன்ஸை பாருங்க. ஏசப்பா தெளிவாக போதிக்கிறார் இதை குறித்தெல்லாம். ஹல்லேலூயா. அப்படி மத்தேயு 11:11 வாசிக்க கேட்போம். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினது இல்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பெரியவன் பிறந்ததுலேயே பிறப்பில் யோவான் ஸ்நானகன் பிறப்பு தான் பெருசு. அவன் பெரிய லாஸ்ட்டாக வந்த ஏசப்பாவுக்கு வழிகாட்டின தீர்க்கதரிசியில் கடைசி அவன் தான் பெரியவன். ஸ்திரீகளில் பிறந்தவன். மோசே இல்லை, எலியா இல்லை, யோவான் ஸ்நானகன் தான் பெரியது என்று சொல்லப்படுகிறது. மற்ற பழைய ஏற்பாட்டில் இருந்த யாரும் இவனுடைய பர்த்துக்கு மேற்பட்ட ஒரு பிறப்பு இல்லை. இவனுடைய பிறப்பு தான் பெருசு. ஆனாலும் ஏசப்பா அங்கே உண்மையை சொல்றார். இவன் சிறியவனாக இருப்பான், பரலோகத்தில் மற்றவன் பெரியவனாக இருப்பான் என்று தன் மனவாட்டி சபையாக்கி பூர்ண சத்தியத்தை அறிந்து பூர்ண பரிசுத்தம் அடைந்து தியாகம் பண்ண தன்னுடைய அப்போஸ்தலர் காலத்திற்கு அப்புறமா அப்போஸ்தலர்களையும் அதை தாண்டி வருகிற விசுவாசிகளாகி பரிசுத்தவான்களையும் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எபிரேயர் 11:40 அவர்களெல்லாம் அனுபவிக்க முடியாத ஒரு மேலான பங்கை தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்தார் என்று எபிரேயர் 11:40 உங்களுக்கு படித்து காண்பித்திருப்பேன். உங்களுக்கு ஞாபகத்துக்காக நான் சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, நேரங்கள் கடந்து கொண்டிருக்கிறதுனால மத்தேயு 6:20 வாசி கேட்போம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களில் அநேகர் தங்களுடைய பொருளை உடைமையை கர்த்தருக்காக கொடுத்திருப்பார்கள். அப்போ எவ்வளவு கொடுத்தாங்களோ அதுக்கேற்ற பலனை அவங்க அடைவாங்கன்னு வேதம் சொல்லுது. ஒரு கலசம் தண்ணீருக்கு கூட நீங்கள் பலனை அடையாமல் போக மாட்டீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். பேதுரு சொன்னா, ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினுமே, நாங்கள் என்ன அடைவோம் ஆண்டவரே என்று கேட்கும்போது, நீங்கள் 100 அடைய போறீங்கன்னு ஏசப்பா சொன்னார். 100%. அப்போ 100%, 90%, 70% நாங்கள் அளவு இருக்குது. ஆகவே இங்கு இந்த பூமியில இயேசுவின் ஊழியத்திற்காக எவ்வளவு உடம்பு வேர்வு சிந்தி அலைந்திருக்கிறதோ. இப்போ உதாரணமாக நான் 40 ஆண்டு காலம் கர்த்தருக்காக அலைந்து உபவாசம் எடுத்து என்னுடைய சரீரத்தை பிரோஜனமாக்கி முழு சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்திருப்பேன் என்றால், ஒருவன் 2 ஆண்டு தான் ஊழியம் செய்திருப்பான் என்றால் 2 பேருக்கும் ஒரே அளவான நன்மைகள் கிடையாது. அதுக்கு தான் அந்த நியாயாசனங்கள். அவங்களுக்கு ஏற்ற பலனை தேவன் கொடுக்க போகிறார். இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும். எல்லா நியாயத்திற்பிலையும் நியாயம் திருத்து அக்கனி கடலை போட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க. அந்த எண்ணத்தை மாற்றிருங்க.
இந்த நியாயாசனங்கள் அப்படி இல்லை. கிறிஸ்துவின் நியாயாசனம் அப்படி இல்லை. 1000 வருட அரசாட்சியில் தொடங்கும் போதும் பரிசுத்தவான்களை கொண்டு கர்த்தர் நியாயத்திருக்கிறார். பரிசுத்தவானாகிய மனவாட்டி சபையை கொண்டு நியாயத்திருக்கிறார். அந்த நியாய தீர்ப்புகளும் எந்த ஆக்கினைகளும் அதிகமாக அங்கே கிடையாது. அது நம்ம பார்க்க முடியவில்லை. அது மாத்திரமல்ல, அப்படி வாசிங்க, ரோமர் 2:6 வாசிங்க. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. அவனுடைய கிரியைக்கு தக்கதாக தேவன் பலன் அளிப்பார். பலன் அது நம்ம படிக்கும் போது அவன் செயல் தப்பா இருந்தால் அவனுக்கு சப்பா தருவாரு அப்படின்ற எண்ணம் இல்லை. இந்த வசனம் அவன் தப்பா செய்யறதுனால அவனுக்கு தப்பா கர்த்தர் கொடுப்பாருன்றது இல்லை. பலன் அங்க பார்க்கணும். த பெனிஃபிட், அங்க பெனிஃபிட் லாபகரமான விஷயம். அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை, அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை தேவன் தரப்போகிறார். ஹல்லேலூயா. இதற்கு தான் வெளிப்படுத்தல் 22:11-12 வாசிங்க. 22:11-11. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதியை செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின் படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. இந்த நியாயாசனத்தை பற்றி தான் அங்கே சொல்றார். இது பரிசுத்தவான்களின் நியாயாசனம். இயேசு அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்கள் அங்கே படிச்சீங்கன்னா பரிசுத்தவான்களுக்கு இயேசு அதிகாரம் கொடுத்தார் என்று வரும். இது பரிசுத்தவான்களின் நியாய தீர்ப்பு. நாம் இயேசுவை சந்திக்கிற நாட்களிலே மத்திய வானத்துக்கு சந்தித்த பின்பு அங்கே நம்ம நியாயம் தீர்க்கப்படுவோம். அது கிறிஸ்துவின் நியாயாசனம். அது கிறிஸ்துவின் நியாயாசனம் என்று பொருள்படும் அர்த்தம். இந்த பரிசுத்தவான் நியாய தீர்ப்புகளுக்கு தான் வெளிப்படுத்தல் 22:11-12 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், அவனுக்குரிய பலன் என் கூட வருது, நான் எடுத்துட்டு வரேன், நான் கரெக்டா யாரை கொண்டு இந்த நியாய தீர்ப்புகளை வழங்கணும்னு எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். அது சொல்லும் பொழுது அசுத்தமா இருக்கிறவங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அந்த அசுத்தமா இருக்கிறவங்களையும் மற்ற காரியங்கள் எல்லாம் 1000 வருடம் முடிந்த பிறகு ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். அதுதான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அது செகண்ட் பார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இது முதல் பகுதி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பரிசுத்தவான்களின் நியாய தீர்ப்புல நியாயத்திற்கப்பட்டு அவங்கவுங்களுடைய பலனை கொடுக்கப்பட்டு அந்தஸ்து வழங்கப்பட்டு மேன்மை மரியாதை எல்லாம் வழங்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ளாக இந்த அரசாட்சி தொடங்கப்பட போகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நியாயத்தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாச்சுதே. நியாயத்தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாச்சுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. அல்லேலூயா. மாயலோகம் நம்பி மாண்டிடோ, மானிடரை மீட்க மாட்டீரோ. இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர், வல்லவர். மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. அல்லேலூயா. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. ஹல்லேலூயா. Thank you Lord. ஆகவே தேவ ஜனமே, கிறிஸ்துவின் நியாயாசனம், பரிசுத்தவான்களின் நியாயாசனம், இவைகள்தான் 1000 வருட அரசாட்சியில் தொடங்க போகுது. நாம் இயேசப்பாவோட கூட ஆட்சியை தொடங்கும் போதே கர்த்தர் இந்த பொறுப்புகளை கொடுக்கிறார். மீண்டும் அதை வாசித்தால் உங்களுக்கு நன்றாக புரியும். வாசிங்க 24 அந்த பிகினிங் மட்டும் வாசிங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள்,
நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசு அதிகாரம் அளித்தார். நியாய தீர்ப்புகள் கொடுக்க இயேசு அதிகாரம் அளித்தார். எத்தனை விதமான நியாய தீர்ப்புகள் தேவன் வைத்திருக்கிறார் என்பதை ஒரு பட்டியலிட்டு நாம் பார்க்கலாம். Thank you Lord. Praise the Lord. நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறது தான் இந்த 24 பரிசுத்தவான்களின் நியாய தீர்ப்பு. அடுத்த ஒன்று தான் அதுக்கு முன்பாக நாம் இயேசுவை சந்திக்கும் பொழுது இருக்கிறது தான் கிறிஸ்துவின் நியாயாசனம். இவைகளை குறித்து தான் ரோமர் 8:23 சொல்லப்பட்டிருக்குது. ஆவின் முதல் பலன்களை பெற்ற நாம், வாசிங்க ரோமர் 8:23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. இது இல்லாமல் இந்த பரிசுத்தவான்களாகிய தேவ ஜனங்களுக்கு, மனவாட்டி சபையாகிய பரிசுத்தவான்களுக்கு, ஆண்டவருடைய சாயலாய் மனவாட்டியாய் இருக்க போறவங்களுக்கு 1 கொரிந்தியர் 6:3 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:3. தேவ தூதர்களையும், நல்ல கவனிங்க, இது விழுந்து போன தூதர்களும் அல்ல, பாவம் செஞ்ச தூதர்கள் இல்லை, ஸ்ட்ரெயிட்டா இப்போ தூதர்களாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களையே, தேவ தூதர்களையே நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு பவர் அண்ட் அத்தாரிட்டி நம்முடைய ராஜாதி ராஜா ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜெயம் பெற்ற பரிசுத்தவான்கள் கையில் கொடுக்கிறார். தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்பார்கள். இந்த உரிமையும் அந்த நாட்களில் வழங்கப்படுகிறது நமக்கு, ஜெயம் பெற்ற பரிசுத்தவான்களுக்கு. அப்படி ஒரு நியாய தீர்ப்புகளும் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 2 பேதுரு 2:4 வாசிங்க. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல், பாவம் செய்து கீழ்ப்படியாத போன தூதர்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க, அவங்க மேலேயும் கர்த்தர் நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். அவங்களையும் ஒருத்தரையும் தேவன் சும்மா விடலை, கட்டி வச்சிருக்கிறாரு. 2 கூட்டம்தான் சாத்தானா எதிர்த்து செயல்படுது. மீதி சில கூட்டங்கள் கட்டப்பட்டு அமைதியாய் நியாய தீர்ப்புக்கு காத்து கொண்டிருக்கிறது. அவங்க மேலே நியாய தீர்ப்பு இருக்குது. தூதர்களுக்கும் பரிசுத்தவான்களை கொண்டு வரும் காலங்களிலே கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுக்க அதிகாரம் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 6:2 வாசிங்க. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று உலகத்தைனா இந்த பூமியில் வாழ்ந்த சகல பொது மக்களையும், தேவனை அறியாமலும் தேவனை அசட்டை செய்தும் வாழ்ந்த எல்லா பொதுமக்கள் மேலையும் தேவன் அதிகாரம் கொடுக்கிறார். நியாயம் தீர்ப்பார்கள், உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று 1 கொரிந்தியர் 6:2 நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, மத்தேயு 25:41 வாசிங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பாவிகள் மேல, நல்லா உறுதியாக பாவத்தை செய்த பாவிகள் மேல தேவன் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அதிலே 40 வாசிங்க. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஹல்லேலூயா. இது நீதிமான்கள். நீங்க யாருக்கெல்லாம் நன்மை செஞ்சீங்களோ இறங்கி அது எனக்கே செய்தாற்று. இதோ பிதாவால் ஆயத்தமாக்கப்பட்ட பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவர்களை அனுப்புகிறார். நீதிமான்களுக்கும் நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு என்று சொல்லும் பொழுது அந்த நீதிமான்களுக்குள்ளே யாரெல்லாம் அதிகமான பலன் கர்த்தருக்காக பண்ணியிருக்காங்களோ, கம்மியாக பண்ணியிருக்காங்களோ, அதுக்கேற்ற பலனை தேவன் தருகிறார். ஆக்கினியில் கூட சோதம் குமாரா விட உங்களுக்கு, யூத ஜனமே, உங்களுக்கு நடக்க போகிற ஆக்கினை, நியாய தீர்ப்பு, தண்டனை அதிகமாக இருக்குன்னு சொன்னார். தண்டனையிலையும் அதிகம் இருக்குது, கம்மி இருக்குது. நீங்கள் நிறைய இடத்துல படிக்கலாம். மத்தேயு 11:12 அதை பற்றி பேசுகிறாரு. அந்த நகரத்தை விட உங்களுக்கு அதிகமான ஆக்கினை. அதே போல் போதகன் ஆகாதிருங்க,
அதிக ஆக்கினை அடையாதபடிக்கு தப்பா எடுத்து வசனத்தை பேசாதீங்க. உங்களை அழைக்கலைன்னா, பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்கள் மேலே இல்லைன்னா, உங்களுக்கு கர்த்தர் நான் உங்களுக்கு டியூட்டியை நான் தரலன்னா, இந்த வேத வசனத்தை தப்பா பேசி நீங்கள் குழப்பாதீங்க மக்களை. அதிக ஆக்கினை பெறுவீர்கள். அதிக ஆக்கினை கம்மி ஆக்கினை. அதே போல் அதிக பலன் கம்மி பலன், அதிகமான பலன் கம்மி பலன் பலன்லையும். அதனால நீதிமான்களும் எல்லாரும் ஒன்றா அப்படியே விட்டுற மாட்டார். எத்தனை நீதிமான் எத்தனை சேவை செய்து நன்மை செய்து இந்த பூமியில் கர்த்தருக்காகவே சேவை செய்து வாழ்ந்தவன் இருக்கிறான். அந்த நீதிமானுக்கு அதிகமான பலன் கம்மியான பலன் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். தேங்க்யூ லார்ட். அது மாத்திரமா? தேங்க்யூ லார்ட். பிரைஸ் லார்ட். வெளிப்படுத்தல் 19:20 வாசிங்க. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் முடிவில் அவங்க 2 பேரையும் கள்ள தீர்க்கதரிசியும் அந்தி கிறிஸ்துவையும் பிடிச்சி அப்படி உயிரோடு பிடிச்சி உயிரோடு கொண்டு போய் அக்கினி கந்தகத்தில் போட்டுறார். இது அந்தி கிறிஸ்துக்கு இருக்கிற நியாய தீர்ப்பு. அந்தி கிறிஸ்துக்கு நியாய தீர்ப்பு. அந்த 3 வருஷமே அவனை சார்ந்த ஜனங்களுக்கு தேவன் கொடுக்குற நியாய தீர்ப்பு. அவனோடு ஒட்டி இருந்த பாபிலோன் வேசி சபைக்கு நியாய தீர்ப்பு. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எத்தனை நியாய தீர்ப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 20:10 வாசிங்க. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. இந்த சாத்தான், பழைய பாம்பாகிய வலு சர்வம் சாத்தான் இவனை பிடிச்சி அப்படியே கொண்டு போய் அக்கினி கந்தம் கடலில் போடுறாரு. இது நியாய தீர்ப்பு. சாத்தானுக்கு கொடுக்கிற தேவன் கொடுக்கிற நியாய தீர்ப்புகள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உனக்கு எனக்கும் தேவன் அப்படிப்பட்ட ஆக்கினியான நியாய தீர்ப்புகளை வைத்தில்ல, கிருபையாய் நம்மை பரிசுத்தம் பண்ணி வருகிறார். ரொம்ப எச்சரிக்கையாய் உங்கள் சிந்தனை, உங்கள் பேச்சு, உங்கள் நடக்க, உங்கள் செயல் எல்லாம் ஆவியானவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவ ஜனமே, நாம் சந்திக்க போகிறோம். அதிக பலனை பெறத்தக்கதாக ஓடுங்க. முதல் பலனை பெறத்தக்கதாய் ஓடுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஏதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா ஜனத்துக்கும் கூலி பெறுவாய். ஏதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா தீமைக்கும் கூலி பெறுவாய். இயேசு கிறிஸ்துவின் அண்டை ஓடு, இயேசுவின் கிருபையை பெற்றிடு, இயேசுவின் அன்பை நீ பெற்றிடுவாய். ஆக்கினைக்கு நீயும் தப்பிடுவாய். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவச்சனமே, நமக்கும் பரிசுத்தமே அடைந்திருந்தாலும், மகா பரிசுத்தமாய் கர்த்தருடைய சாயல்ல மாறி இருந்தாலும் நமக்கும் நியாய தீர்ப்புகள் இருக்குது. அனுதினமும் உங்களுடைய கிரியைகளை ஆராய்ந்து பாருங்க, சோதித்து பாருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் வசனத்தோடு ஒட்டி வைத்து பாருங்க. ஏனென்றால் எல்லா நியாய தீர்ப்புகளிலும், எல்லா விதமான ஸ்டேஜஸ்லையும், எல்லா நிலவரத்திலையும் ஒரு பரிசுத்தவான் தேவ சாயலாய் மனவாட்டி சபையா இருந்தாலும் அவனுக்கும் நீதிகளும் அவனுக்கும் நியாயத்தையும் வசனத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். வாசிங்க யோவான் 12:48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாய தீர்ப்புக்கென்று
நியாய தீர்ப்புக்கென்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நான் சொன்ன வசனமே அவனை நியாயம் தீர்க்கும். நான் சொன்ன வசனமே அவனை எல்லா நியாய தீர்ப்பிலும் கர்த்தர் வசனமே நம்மை நியாயம் தீர்க்க போகிறது. நம் அநேகர் கையில் பைபிள் ஒரு பக்கம் நம்மை உருவாக்கக்கூடியதாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாம் செய்கிற எல்லா சேட்டைகளுக்கும் பிழைகளுக்கும் கரைதரை பிழைகளுக்கும் சிறு சிறு குற்றங்களுக்கும் என்னென்ன குறைபாடு உண்டாகும், இந்த பூமியில் என்னென்ன நமக்கு குறைஞ்சி போயிடும், பலனில் என்னென்ன குறைஞ்சி போயிடும், அப்படியும் தாண்டி அதிகபட்சமாக கர்த்தர் பயம் இல்லாத நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ராஜ்யத்துக்குள்ளே வரமாட்டான்னு சொல்லி அவன் ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அநியாயக்காரர், பொருளாசைக்காரர், விக்கிரகாரக்காரர், உதாசீனர் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று பல இடங்களிலே நியாய தீர்ப்புக்கு ஏதுவான ஜட்ஜ்மெண்ட் லிஸ்ட் நமக்கு ஆங்காங்கே வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருவருப்பும் பொய்யும் பொய்யை நடப்பிக்கிற யாதொன்றும் இதுக்குள் பிரவேசிக்காது என்றெல்லாம் நிறைய உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நாம் வைத்து நம்ம பார்த்து, ஆண்டவரே என் வாயை பரிசுத்தம் பண்ணும், ஆண்டவரே என் ஜீவித்தை பரிசுத்தம் பண்ணும், ஆண்டவரே என் எண்ணங்களை பரிசுத்தம் பண்ணும், நான் உமக்கு பிரியமாய் ஜீவிக்க, தாழ்மையாய் ஜீவிக்க, என் பேச்சில் நீர் வெளிப்பட வேண்டும், என் எண்ணத்தில் நீர் வெளிப்பட வேண்டும், என் வஸ்திரத்தில் நீர் வெளிப்பட வேண்டும், என் அலங்கரிப்பில் நான் வெளிப்படக்கூடாது, நீ வெளிப்படணும். Let God be magnified. Let God be magnified. கர்த்தரே நிலை மகிமைப்படட்டும் என்று நம்மை தாழ்த்தி கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம இந்த பூமியில ஜீவிப்போமானால் மேன்மையான அந்தஸ்தும் நிறைவான பலனும் ஒரு காலம் உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக உங்களுடைய ஜீவியத்தை கொடுத்துட்டு வரீங்களா? உபவாசத்தை உங்கள் ஜீவனை ஊற்றுறீங்களா? உங்க சரீர உழைப்பை கொடுத்துன்னு வரீங்களா? உங்க பொருளாதாரத்தை கர்த்தருக்காக கொடுத்துன்னு வரீங்களா? நீங்க அதிகமா ஜெபத்துல தரித்து இருக்கிறீங்களா? பரிசுத்தம் அடைந்து இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு 100க்கு 100 பலனை தேவன் வைத்திருக்கிறார். 100க்கு 100 பலன் பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி காத்து கொண்டிருக்கிறது. மற்றவங்களை பார்க்க வேண்டாம். நீங்க கர்த்தரை பார்த்து வசனத்தை பார்த்து உங்களுக்கு வழிநடத்தப்படுகிற ஊழியத்தில் கொடுக்கப்படுகிற அந்த நீதிகளை பின்பற்றி செய்யுங்க. ராஜா உண்மை உள்ளவர், எஜமான் உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். நாம ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் கொடுத்த நாளுக்காக நன்றி. உங்களுடைய வசனங்களை குறித்து நாங்கள் தியானம் பண்ணோம். உங்களுடைய தேவ திட்டங்களையும் ஆண்டவருடைய மகாபெரிய நோக்கங்களையும் நாங்கள் அறிய எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானங்களுக்காகவும் ஆவியானுடைய ஒத்தாசைக்காகவும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ உம்முடைய ஜனங்களுக்கு அது ஆகாரமாகவும் எச்சரிப்பாகவும் ஜாக்கிரதை படுத்தக்கூடியதாகவும் தேவன் அதை அமைத்து கொடுப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தைக்கும் ஒரு எண்ணத்திற்குமே நியாயம் தீர்த்து ஆண்டவர் அவளை அப்புறப்படுத்தின தேவன், அவ்வளோ மகா பரிசுத்தமான ஆண்டவர், எங்கள் மேல் கிருபையா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னும் எல்லார் மேலேயும் கிருபையா இருந்து ஆசீர்வதித்து மகிமையாய் வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நியாய தீர்ப்புல ஒரு பகுதியை பார்க்க கர்த்தர் எங்களுக்கு சமயம் கொடுத்தீர். தேவரீர் உமக்கு சித்தமானால் அடுத்த பகுதியை, நியாய தீர்ப்பின் மற்ற ஒரு பகுதியை, அடுத்த பகுதியை பார்க்க எங்களை கர்த்தர் வழிநடத்துவீராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருத்தருடைய சிந்தனையிலையும் இதயத்திலையும் இந்த வார்த்தைகள் எழுதப்படுவதாக ஆண்டவரே உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். யாவர் மேலேயும் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் அல்லாதே. பிதாவாகி தேவன் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேள்விகள் எதுனா இருந்தா நீங்க மெயில் அனுப்புங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. உங்களுக்கு தக்க பதிலை தரப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.